மீனாட்சி வந்து சொர்க்கநாதர் கல்யாணம் பண்ண என்ன சொன்னா? என்னோட அண்ணனாகப்பட்ட அழகர் மாலை எடுத்து கொடுத்தால் மட்டுமே நான் திருமணத்தை சம்மதிப்பேன் என்று ஏங்கினாள். திருமணம் நடந்ததா? நடந்தது. அழகர் வந்தாரா? வல்ல. ஆனா வந்தாரு. வல்லேங்கிறேன். நான் வந்தாருன்றேன். வல்லேன்னு சொல்றேன். நான் வந்தாருன்னு நீங்க வல்லன்றீங்க. வல்லேங்கிறதுக்கு நான் விஷயம் சொல்லுவேன். நான் அவர் வரலங்கிறதுக்கு விஷயம் சொல்லுவேன். வல்லேங்கிறதுக்கு விஷயம் சொல்லுவேன். அழகர் வந்தாரு. ஆனா அழகர் ஆட்சியில் இறங்கும் பொழுது அங்கே மண்டுகோன ஒரு முனிவனுக்கு சாபம். மண்டுகோன்னா யாரு? தவளை. தவளை வடிவிலே இருந்த ஒரு முனிவனுக்கு அவர் சாபமோசனம் கொடுப்பதனால் தாமதம் ஏற்பட்டது. அவர் மறந்தார். யார்? தங்கச்சியோட திருமணத்தை மறந்துட்டாரு. வர தாமதம் ஆயிடுச்சு. நல்ல நேரத்துல திருமணத்தை முடிக்கணும். அவர் வல்ல. யாரு? அழகர் வல்ல. திரும்பி போயிட்டாரு. ஆனா அங்கே அழகர் வந்தார். சொக்கநாதர் வந்தார். அழகர் வந்தாரா? சொக்கநாதர் வந்தார். சொக்கநாதர் தான் அழகரா உருமாறினார். சொக்கநாதர் வந்தார். பார்த்தாரு தன்னோட மனைவியாக போற மீனாட்சிக்கு தன் அண்ணனாகப்பட்ட அழகர் வந்தா ஆசைப்படுவாளே அப்படின்னு ஏங்கி தாமதமாகிறது. திருமண நாளிகை தாமதமானோன்னு அவன் மனசுக்குள்ளே ஒரு சஞ்சலப்படுகிறார். தான் அண்ணனை காணுமேன்னு ஏக்கத்தோடு இருக்கிறார். அப்பதான் கட்ட போற கணவன் சொக்கநாதர் பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? மனைவியாக போற மீனாட்சி ஏங்குறாளே நீ நினைச்சு தான் அண்ணனாகவும் உருவெடுக்கிறார். யாரு? அழகராவும் உருவெடுக்கிறார். சொக்கராவும் மாப்பிள்ளையாவும் உருவெடுக்கிறார். அண்ணனா உருவெடுத்து அங்கே மாலை எடுத்து கொடுத்து மாப்பிள்ளைக்கு மணமாலை சூட்டுகிறார். நடக்குதா இல்லையா? மீனாட்சிக்கு வந்து அண்ணனும் அவரே, புருஷனும் அவனே. ஆமா. தன்னோட மனைவியாகப்பட்டவர் திருமண நல்ல நேரத்துல திருமணத்தை முடிக்கணும் அப்படின்னு மச்சான் வர நேரம் ஆயிடுச்சுன்னா அவர் என்ன பண்ணாரு? தன்னோட அவரே அழகர் மாதிரி உருமாறி தாலி எடுத்து அண்ணனாக கொடுத்தார். கணவனாக தன்னோட மீனாட்சி கழுத்துல தாலி கட்டினார். அப்ப மீனாட்சிக்கு அண்ணனும் அவனே, புருஷனும் அவரே.